ஆக்டர் விஜய் சேதுபதி நடித்து அவரோட 50வது ஃபிலிமாக நேற்று வெளிவந்த மூவி தான் மகாராஜா. இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம கிளியர் கட்டாக பார்த்துடலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மகாராஜா பற்றி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றி வந்து தேர்ஸ்டே வெனஸ்டே வந்ததில்ல, அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ ஷோஸ்ன்றது வந்து ஏதோ தேட்டரில் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து அந்த ரிவ்யூன்றது போட்டிருந்தாங்க. ப்ளஸ் வந்து அது நேற்று படத்தை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து ரிவ்யூ போட்டிருந்தாங்க. இருந்தாலும் நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் 5 பேர் பார்க்குறாங்க. ஏன்னா வந்து நம்மளோட சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ கொஞ்சம் பீக்கில் இருந்துச்சு. இந்த வாத்தி அப்புறம் வந்து அந்த ருத்ரன்லாம் போடும்போது நிறைய வந்து அந்த வியூஸ் வந்துச்சு. பட் வந்து அந்த ரீசெண்ட் டைம்ஸில் இந்த கேப்டன் மில்லர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 20 அப்படி தான் வந்து போயிருக்கு. ஆனாலும் அந்த 15 பேர் 20 பேர் பார்க்குறாங்களே, எனக்கு வந்து ஒருத்தர் பார்த்தாலும் சரி, 15 பேர் பார்த்தாலும் சரி, 2 பேர் பார்த்தாலும் சரி, என்னோட வேலை இப்போ வந்து என்னோட கண்டென்ட்டை ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா நான் மதித்து வீடியோ பண்ணணும்னு சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். என்னோட ஒப்பீனியனை இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் என்னை வந்து இது என்னுடைய வந்து அந்த இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தாரு, ஏன் ப்ரோ நீங்கள் வந்து கருடன் படத்துக்கு வந்து நீங்கள் ஏன் வந்து அந்த ரிவ்யூ போடலான்னு கேட்டிருந்தாரு. நான் இப்போ சொன்னேன், ப்ரோ இல்லை ப்ரோ, நான் வந்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ படம் வருதுன்னா நான் வந்து ஒன்று நைட்டு பார்க்குறேன், அப்படிலாம் வந்து இந்த மறுநாள் காலையில் பார்க்குறேன் ப்ரோ. அதனால் வந்து நான் போகிறதுக்குள்ளே நிறைய வந்து என்ன சொல்கிறது, ஆமாம் ப்ரோ வந்து அந்த நிறைய ரிவ்யூ வந்துடுது ப்ரோ, அதனால் நான் போகிறதில்ல ப்ரோன்னு சொன்னேன். இல்லை ப்ரோ, நீங்கள் வந்து அது மோஸ்ட்லி அந்த 1 வீக்குள்ளே நீங்கள் படம் பார்த்துட்டிங்கன்னா போட்டுருங்க ப்ரோ. உங்களோட ஒப்பீனியனுக்காகவும், அதாவது வந்து 10 வியூஸ் போனாலும் சரி, ஒரு வியூஸ் போனாலும் சரி, அந்த வியூஸ்ன்றது வருதுல்ல, அந்த ஒருத்தர் உங்கள் வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறாங்களே, அவங்களுக்காகச்சு நீங்கள் போடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இதுக்கப்புறமா நான் வந்து இப்போ வந்து வாரம் வர படத்தை வந்து நம்ம சேனலில் வந்து, அதாவது வந்து இந்த சேனல் வந்து வியூஸ் போதோ இல்லையோ, என்னோடய வேலை போட வேண்டிய வேலை வந்து இப்போ வந்து நம்ம வந்து அந்த கண்டினியூஸாக வீடியோ போட்டே இருந்தால் அது என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வியூன்றது வந்து வருமானு தெரியல. பட் வரதுக்கு பார்க்கலாம். சரி, ஓகே, வளவலன்னு பேசாமல் நம்ம மூவி ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஒன்றை என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஹீரோவான விஜய் சேதுபதியோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் காணாமல் போகுது, லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளுக்கு பேர் வச்சிருக்காரு. அந்த பொருளை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இதுமாதிரி வந்து அந்த லட்சுமியை காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்படி லட்சுமினா என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் இதுதான் வந்து லட்சுமின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து போலீஸ்காரங்களோட அதை வந்து கண்டுபிடிச்சாங்களா, இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட கதை. நான் வந்து கதையை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து இது நான் வந்து என்ன சொல்கிறது, இந்த ரொம்ப கதையாக சொல்லிட்டேன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பாய்லர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இதை வந்து நான் வந்து எந்த ஒரு இடத்த சொன்னாலும் உங்களுக்கு வந்து ஸ்பாய்லர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து படத்தில் வந்து சரியான ஸ்க்ரீன் ப்ளே வந்து எழுதியிருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ நான் வந்து என்ன சொல்கிறது, நான் ஒரு இடத்த ரிவீல் பண்ணேன்னா அது உங்களுக்கு வந்து ஸ்பாய்லர் ஆகும். அதனால் வந்து இதுதான் கதை. மிச்சத்தை வந்து நீங்கள் தேட்டரில் பார்த்து ஓகே நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் வந்து இந்த படம் விஜய் சேதுபதியோட கெரியர் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையுமே பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது வந்து இந்த கதை பார்த்திங்கன்னா ரொம்ப தேஞ்சு போன கதை தான், பழைய கதை. பட் ஸ்க்ரீன் ப்ளேயில் அதுவும் அந்த நான் லீனியர் நரேஷன் பக்காவாக பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து குரங்கு பொம்மை படம் வந்து ஒரு வேறு லெவல் படமாக இருந்துச்சோ அந்த லெவலுக்கு இந்த படமும் வந்து அந்த லெவலுக்கு மேலேயே இருக்குது. அதுவும் இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு, இன்டர்வல் ட்விஸ்ட்டு அப்படிலாம் வந்து செம்மையாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பார்த்துலாம். பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அந்த ஸ்க்ரீன் ப்ளே தான், கதை பயங்கரமாக இருந்துச்சு. அதேமாதிரி வந்து இந்த செகண்ட் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் விஜய் சேதுபதி ஒரு ஸ்டீல் ஷோலாக இருக்கார். அதாவது அந்த கதையோட ஹீரோவாக விஜய் சேதுபதி இதில் ப்ளே பண்ணியிருக்காரு. எந்த ஒரு மாஸ், எந்த ஒரு ஆக்ஷன், எந்த ஒரு ஃபைட் சீனும் இல்லாமல் ரொம்ப, அதாவது வந்து இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. சூப்பராக நடிச்சிருக்காரு. அதேமாதிரி விஜய் சேதுபதியை தவிர்த்து இதில் வர மம்தாவாக இருக்கட்டும், நட்டியாக இருக்கட்டும், அனுராக் கஷ்யப்பாக இருக்கட்டும், சிங்கம் புலியாக இருக்கட்டும் சொல்லிட்டு நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களோட அந்த கேரக்டர் எல்லாமே நீட்டாகவும் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. மற்றபடி வந்து அதுதாங்க, மற்றபடி இதில் வந்து இந்த நெகட்டிவ்ஸுன்றது எனக்கு வந்து பெருசாக எதுவுமே எனக்கு தெரியல. இந்த படம் ஒரு ஒர்த்தான படம், நீங்கள் கொடுத்த காசுக்கு ஒரு ஒர்த்தான படம். அதாவது வந்து இந்த டெம்ப்ளேட் வரும் பார்த்தீங்களா, அம்மா இதான் நான் சினிமான்னு, அந்த டெம்ப்ளேட்டு இந்த படம் ஒர்த்தான ஒரு இதுதான். சரிப்பா, இப்போ ஃபைனலாக படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மூவி ஆஃப் விஜய் சேதுபதி கெரியர் நான் சொல்லுவேன். அதாவது தேட்டரில் பார்க்க வேண்டிய ஆஃப்டர் மஞ்சுமல் பாய்ஸ் கடுத்தது ஒரு தேட்டர் மெட்டீரியல் படம்னா இந்த படமாக இருக்கும். தயவு செஞ்சு நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு விஷயமும் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க, அது நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது. அதனால் அதை தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு இதுவாக இருக்கும். நம்ம வந்து அந்த ஓடிடியில் பார்க்கறத விட தேட்டரில் பார்க்கும்போது ஓகே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தரும். அதனால் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். இந்த படம் நேற்று வெளிவந்திருக்கு. இந்த படத்தை யாரெல்லாம் இன்னும் பார்க்கலையோ மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பாருங்கள். அப்படி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூவை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் சினிமா வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது வந்து எரர் ஏதாவது இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. நான் வந்து அப்கமிங் வீடியோவில் வந்து நான் அதை வந்து திருத்திக்கிறேன். தேங்க்யூ.